බාහිර පිරිනයන්ට ශ්‍රී ලංකාව එසෙනෙමි යුතුයි නැහැ. සුදු අලි චෝදනා ව්‍යාපෘති පටන් ගත්තේ ආණ්ඩුවල ඉල්ලීමට சீன தானாபதி கியாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. வெளி ஆட்களின் அல்லது வெளி அழுத்தங்களுக்கு இலங்கை ஒருபோதும் தலை சாய்க்க தேவையில்லை. இந்த சுது அலி வெள்ளை யானை என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது இருந்த அரசாங்கங்களின் கோரிக்கைக்கு அமைவாகத்தான் என்பதாக சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார் என்பது இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் தெரிவித்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயம் உருவாகி இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் தலைமையில் சீன தூதரக அதிகாரிகள் குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் மாலை கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உறவுகள் எதிர்கால செயல்திறன்கள் உள்ளிட்ட பல விடயங்களை விவரிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே நடைபெற்ற தேசிய தேர்தல்கள் இரண்டிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியானது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பெற்றுக் கொடுத்துள்ள வெற்றி என்பது தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. குறிப்பாக வடகிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தமது மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களின் தீர்மானத்தினை நாம் வெகுவாக பாராட்டுகின்றோம். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் வரலாற்று ரீதியான உறவுகள் காணப்படும் நிலையில் ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் மூலமாக இது வெகுவாக வலுப்பெற்றிருக்கிறது. மாத்திரமின்றி பல்வேறு நிலைமைகளில் சீனாவின் நெருங்கிய நண்பனாக இலங்கை இருந்துள்ளதோடு ஒத்துழைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இதுவரையில் காணப்பட்ட சீன இலங்கை இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உறவுகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அரசாங்கத்தின் காலத்தில் புதிய அத்தியாயமாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வடகிழக்கு மலையகத்தினை நாம் புறக்கணித்து செயற்படவில்லை. போர் முடிந்த கையோடு நாம் வடக்குக்கான நெஞ்சாலை நிர்மாணித்தோம். எனினும் மக்களுக்கான உரையாடல்களை ஆரம்பிப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன. எம்மை பொறுத்தவரையில் ஐக்கிய இலங்கைக்குள் இலங்கையில் பல்லின மக்களையும் நாம் நண்பர்களாகவே பார்க்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் வடகிழக்கு மலையகம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் நான் தொடர்ச்சியாக விஜயங்களை மேற்கொள்ளவிருக்கின்றேன். மக்களுக்கான எமது உதவி திட்டங்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளை அவர்களோடு உரையாடி வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இதேவேளை தேசிய இனப்பிரச்சினை மற்றும் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பொறுப்புக்குரல் விடயங்கள் இலங்கையின் உள்ளக விடயங்களாகும். இலங்கை நிறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை உள்ளக விடயங்களை தலையீடுகளை செய்வதில்லை. எமது வெளிவிவகார கொள்கைகளுக்கு அமைவாக நாடுகளுக்கிடையே இருதரப்பு உறவுகளை நாம் சர்வதேசங்களில் பேணி வருகிறோம். சீன வடக்கு கிழக்கு மலையகத்துக்கு செல்வதை சில தரப்பினர் விரும்பவில்லை. எனவே அவர்கள் சீனா தொடர்பில் தவறான புரிதல்களை மக்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். எதிர்வரும் காலத்தில் நாம் மக்களோடு நேரடியாக கலந்துரையாடல்களை செய்யவிருக்கிறோம். அவர்களின் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவிருக்கின்றோம். வடகிழக்கான எனது இறுதி விஜயத்தின் போது பல்வேறு விதமான மாற்றங்களை அவதானிக்க முடிந்தது. இது எனது முன்னைய இரு விஜயங்களிலும் இருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான கோரிக்கை இருக்கிறது. இன்னும் சீனா எங்கே முதலீடுகளை செய்வது என்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மலையகத்தில் முதலீடுகளை அவசியம் என்றால் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். கடந்த காலங்களில் வடக்கில் 3 தீவுகளில் புதுப்பிக்கத்தக்க சக்தியை மையப்படுத்திய முதலீட்டு ஒன்றை நாம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் முன்னெடுத்திருந்தோம். அமைச்சரவை அனுமதி பெற்றதன் பின்னரும் கூட அந்த முதலீடு முயற்சி நிறுத்தப்பட்டது. குறிப்பாக அயல் நாடொன்றின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளால் அந்த முதலீடு ரத்து செய்யப்படுவதாக நமக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்னரான நிலையில் சீன முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீடுகள் செய்வதற்கு சற்றே அச்சமான நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கம் தான் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் அவரிடம் திட்டங்களுக்கு உதவிகள் நிச்சயமாக வழங்குவோம். சீன ஆய்வு கப்பல் இலங்கையின் கடற்பரப்பில் ஆய்வுகளை செய்வதற்கு நடவடிக்கைகளும் முன்னெடுத்திருந்தன. ஆனால் கடந்த அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கவில்லை. இந்த அனுமதி மறுப்பானது எமக்கு ஏமாற்றத்தினை அளித்திருக்கிறது. குறிப்பாக மாலத்தீவு தமது கடற்பரப்பில் சீன ஆய்வு கப்பலை அனுமதியை வழங்கிய போது இலங்கையின் மறுதல் என்ற கேள்வி எங்களுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இலங்கையில் வெள்ளை யானை திட்டங்களில் சீனா முதலீடு செய்ததாக சில தரப்பினர் கூறி வந்தாலும் சீனா முதலீடு செய்த ஒவ்வொரு திட்டமும் முந்தைய இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கை அமைவாக மேற்கொள்ளப்பட்டது. உதாரணமாக தாமரை கோபுரத்தை எடுத்துக்கொண்டால் தாமரை கோபுரம் தனியார் நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டதன் பின்னர் அது லாபம் ஈட்ட ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் அடையாளமாக மாறியிருக்கிறது. தெற்காசியின் அதிபதி உயரமான கோபுரமாக மாறியிருக்கிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் ஆகிய 2 துறைமுகங்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே குறித்த துறைமுக திட்டங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. சீனா இந்த திட்டங்களை உருவாக்கினாலும் இலங்கை தரப்பில் அத்திட்டங்களை மோசமாக செயல்படுத்தியால் அத்துறவில் பயன்படாமல் போனது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரம் சீனா வளரும் நாடு என்று அதற்கு கடன் பொறியை ஏற்படுத்த வேண்டிய எவ்விதமான தேவையும் இல்லை. ஆனால் இலங்கை கடன்களை மற்றும் முதலீடுகளை வழங்கியது இரு நாடுகளுக்கும் இடையிலான பகிரப்பட்ட வலுவான நட்புறவின் காரணமாகவும் இலங்கையின் வேண்டுகோளுக்கு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டன. கடன் கொடுக்கும் போது கடன் கொடுத்தவரை குறை சொல்லக்கூடாது. மாறாக கடனை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாதவர்தான் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்பதை
என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் இலங்கையானது இந்து சமுத்திரத்தில் உள்ள சுயாதீனமான ஒரு தீவாகும். எனவே அது அணிசேரா கொள்கையை பின்பற்றி வருகிறது. அதனை சீனா வரவேற்கிறது. ஆகவே இலங்கை எந்த ஒரு வெளிநாட்டு தரப்பின் அழுத்தங்களுக்கு மடிபணிய வேண்டியதில்லை. தனது எதிர்காலம் குறித்து சுயாதீனமாக தீர்மானத்தினை இலங்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.